Hi guys, welcome back to Simply Stories with Vidu. So, இன்னைக்கு July 4, the American Independence Day, at least when I'm shooting this video, எப்போ போஸ்ட் பண்ண போகிறேன்னு தெரியல பட் யா ஸோ ஐ தாட் நம்மளோட இந்த ஜேர்னி ஆஃப் ஸ்டோரிஸ் வில் ஸ்டார்ட் வித் தி அமெரிக்கன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் எனக்கு ஸ்டோரிஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஃபார் அ பர்சன் ஹூ லவ் ஸ்டோரிஸ் ஐ வாஸ் நாட் தட் பிக் ஆஃப் அ ஃபேன் ஆஃப் ஹிஸ்ட்ரி. ஏன் அப்படின்னா ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது கதை மட்டும் இல்லாமல் யூ நீட் டு ரிமெம்பர் த டேட்ஸ், தி ஆக்ட்ஸ், என்னைக்கு என்ன லா பாஸ் ஆச்சு, ஸோ அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் வந்து வி ஹாவ் டு ரிமெம்பர் and it might be boring sometimes. So இன்னைக்கு இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் தி அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ் போர் அடிக்காமல் இன்ட்ரெஸ்டிங்காக ஷார்ட் அண்ட் சிம்பிளாக சொல்ல நான் ட்ரை பண்ணுறேன். And since it's a pretty big story, I don't think I'll be able to finish it in one video. Multiple parts of the video நான் அப்லோட் பண்ண போகிறேன். So today it's just gonna be part 1. America. It is the most powerful nation in the world today. But அது ஒரு young country. Young meaning அதர் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டை விட லேட்டராக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கண்ட்ரி. அண்ட் ஹிஸ்ட்ரியில் நம்ம எல்லோரும் படிச்சிருக்கோம் கொலம்பஸ் டிஸ்கவர்ட் அமெரிக்கா அப்படின்னு. கொலம்பஸோட ஸ்டோரி வந்து இட்ஸ் அ ப்ரிட்டி பிக் ஸ்டோரி. அதை வந்து வில் சேவ் இட் ஃபார் another வீடியோ. பட் யா, கொலம்பஸ் ஸ்பெயின்லேருந்து புறப்பட்டு ஏஷியாவை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணி ஹீ லேண்டட் இன் சென்ட்ரல் அமெரிக்கா. அப்போ அவருக்கு தெரியாது, லேட்டர் ஹீ ஃபவுண்ட் அவுட் இது இந்தியா கிடையாது அப்படின்னு. ஸோ அங்கே இருக்க கோல்டு, அங்கே இருந்த ஸ்பைசஸ், அப்புறம் கொஞ்சம் மக்களை ஸ்லேவ்ஸாக எடுத்துக்கிட்டு ஹீ இஸ் கோயிங் பேக் டு ஸ்பெயின் டு த கிங் அண்ட் குவீன். அங்கே போயிட்டு சொல்கிறாரு, திஸ் இஸ் நாட் இந்தியா, வி வர் ராங், பட் இங்கே வந்து இவ்வளோ பொருட்கள் இருக்குது, வி கேன் எக்ஸ்ப்ளாய்ட் தீஸ் ரிசோர்ஸஸ், வி கேன் யூஸ் தெம் அஸ் ஸ்லேவ்ஸ் அப்படின்லாம் சொல்லி தெர் இஸ் அ ஹோல் அதர் காண்டினென்ட் தேருங்கிற விஷயத்தை கன்வே பண்ணுறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சதுமே several countries race to conquer this new world. ஸோ இந்த ஒரு பெரிய காண்டினெண்ட்டை எப்படியாவது கான்குவர் பண்ணிடணும்னு நிறைய கண்ட்ரீஸ் லைக் ஸ்பெயின், ஃப்ரான்ஸ், இங்கிலாந்து எல்லாரும் புறப்பட்டு வராங்க. பட் சின்ஸ் அங்கே ஆல்ரெடி மக்கள் இருந்ததால் அவங்க கூட சண்டை போட்டு இவங்களுக்குள்ளேயும் சண்டை போட்டு ஃபைனலி இங்கிலாந்து கொஞ்சம் இடம், ஃப்ரான்ஸ் கொஞ்சம் இடம், ஸ்பெயின் கொஞ்சம் இடம்னு கான்குவர் பண்ணுறாங்க. ஸோ ஒன்ஸ் தே காலனைஸ் டிஸ்பியூட்ஸ் வர ஆரம்பிக்குது. ஃப்ரான்ஸ் அண்ட் இங்கிலாந்துக்கு இடையில இருந்த ஒரு இடம், அதாவது ஃப்ரான்ஸ் காலனைஸ் பண்ண ஏரியா, இங்கிலாந்து காலனைஸ் பண்ண ஏரியா, விச் இஸ் ப்ரிட்டி மச் நார்த் அமெரிக்கா ரைட் நவ். ஸோ இடையில கொஞ்சம் லேண்ட் இருக்குது, அதில் ஒரு டிஸ்பியூட் நடக்குது, இது எனக்கா உனக்கான சண்டை வருது. ஃப்ரான்ஸ் வந்து அந்த இடையில இருந்த ஏரியாவில் ஃபோர்ட்ஸ் கட்டிடுறாங்க, லைக் இது என்னுடைய இடம் அப்படின்னு மார்க் பண்ணுற மாதிரி ஃபோர்ட்ஸ் கட்டிடுறாங்க. ஸோ இது தெரிஞ்சு கோவப்பட்ட பிரிட்டன் ஜார்ஜ் வாஷிங்டனோட தலைமையில் கொஞ்சம் பிரிட்டிஷ் பீப்புள் அப்புறம் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் ஒரு ட்ரூப் ஃபார்ம் பண்ணி பல ட்ரூப்ஸை இங்கேருந்து அவங்க அனுப்புகிறாங்க. ஸோ ஒரு வார் நடக்குது, ஒரு குட்டி வார். ஸோ அதில் ஃப்ரான்ஸ் வந்து சரண்டர் ஆகிடுறாங்க. பட் அவங்க சரண்டர் ஆனதுக்கு அப்புறமா ஒரு நேட்டிவ் அமெரிக்கன் வந்து ஹீ கில்ஸ் ஆஃப் தி பீப்புள் ஃப்ரம் தி ஆர்மி. ஸோ இதனால் ஒரு மேஜர் கான்ஃப்ளிக்ட் அரைஸ் ஆகுது. லைக் ஈவன் ஆஃப்டர் சரண்டர் இது நடந்ததால் ஒரு பெரிய சண்டை ஆரம்பிக்குது. It lasted for 7 years. ஒரு குளோபல் கான்ஃப்ளிக்ட், வேர்ல்ட்லேருந்து பல கண்ட்ரிஸ் அதில் பங்கெடுத்துக்கிறாங்க. பட் ஃபைனலி பிரிட்டன் ஒன். ஸோ பிரிட்டன் வின் பண்ணதுக்கப்புறம் பீஸ் மீட்டிங் எல்லாம் முடிஞ்சு ஸ்பெயின் கேவ் அப் ஃப்ளாரிடா, ஸ்பெயின் திரும்ப போயிடுறாங்க. ஃப்ரான்ஸ் கேவ் அப் ஆல் தேர் காலனிஸ் இன் நார்த் அமெரிக்கா. ஸோ இப்போ மிச்சம் இருக்கிறது பிரிட்டன் மட்டும்தான். அண்ட் தே ஹாவ் 13 காலனிஸ் இன் நார்த் அமெரிக்கா. ஸோ பிரிட்டனோட இந்த விக்ட்ரி சும்மா வரல. தே லாஸ்ட் 16 million pounds, which is a huge amount of money. ஸோ இப்போ அவங்கக்கிட்ட காசு இல்லை, தே ஆர் ப்ரோக். இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. அண்ட் தி ஒன்லி ஆப்ஷன் அவைலபிள் டு தேம் இஸ் டாக்ஸேஷன். பிகாஸ் யாருக்காக நம்ம இந்த மணி இழந்தோமோ அவங்கக்கிட்டேருந்தே இது திரும்ப வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அப்போ கிங்காக இருந்தவர் கிங் ஜார்ஜ் 3 அவரை டிசைட் பண்ணுறாரு, ஐ சூஸ் டாக்ஸேஷன், மக்கள்கிட்ட இருந்து டேக்ஸாக நான் எல்லா காசையும் திரும்ப வாங்க போகிறேன்னு டிசைட் பண்ணுறாரு. ஸோ திஸ் டாக்ஸேஷன் இட் ஸ்டார்ட்ஸ் வித் தி சுகர் ஆக்ட் இன் த இயர் 1764. ஸோ சுகர் ஆக்ட் என்ன அப்படின்னா பேசிக்கலி சுகர் வாஸ் இம்போர்ட்டட் ஃப்ரம் கிரேட் பிரிட்டன் அண்ட் மக்கள் அதை வாங்கிறதுக்கு தே ஹேட் டு பே டேக்ஸ். 1765 ஸ்டாம்ப் ஆக்ட் கொண்டு வரப்படுது. ஸ்டாம்ப் ஆக்ட் என்ன அப்படின்னா பேசிக்கலி நீங்கள் கடைக்கு ஏதோ ஒரு பொருள் வாங்க போகிறீங்க, இட் குட் பி அ டாக்குமெண்ட், அ டெக் ஆஃப் கார்ட்ஸ், இல்லை ஒரு மெயில், எதுவாக இருந்தாலும் தே கேன் ஜஸ்ட் புட் அ ஸ்டாம்ப் ஆன் இட் அண்ட் அதுக்கு வந்து நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும்.
3 cents, 4 cents or anything. ஸோ இது வந்து மக்களுக்கு சுத்தமாக பிடிக்கல பிகாஸ் they were losing money. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா they didn't have any representatives in the parliament. ஸோ அவங்க ரொம்பவே கோவப்படுறாங்க அண்ட் அவங்க எப்படி ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுன்னு யோசிச்சு they are boycotting the British goods. ஸோ பிரிட்டிஷ் மேலே கோவப்பட்ட மக்கள் யாரெல்லாம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களையும் ஹராஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ a dispute starts between the two. இப்போ என்ன ஆகுது, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து வேறு வழி இல்லாமல் அந்த டேக்ஸஸை ரிப்பீல் பண்ணிடுறாங்க. திரும்ப 1766 மறுபடியும் டிக்ளரேட்டரி ஆக்ட்னு ஒன்று கொண்டு வராங்க. அது என்னென்னா பேசிக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன், அது ஏன் இஷ்டன்ற மாதிரி ஒரு விஷயம். 1767 டவுன்ஷெண்ட் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வராங்க. அது என்னென்னா யூ ஹேட் டு பே டேக்ஸ் ஃபார் எவ்ரி திங், லைக் கிளாஸ் வாங்கணும், இல்லை லெட் வாங்கணும், இல்லை ஆயில் வாங்கணும், எதுவாக இருந்தாலும், இல்லை டீ வாங்கணும். ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணணும். மறுபடியும் மக்கள் வந்து தே ஸ்டாப் யூஸிங் பிரிட்டிஷ் குட்ஸ். மறுபடியும் இவ்வளோ ப்ரொட்டஸ்ட் வர ஆரம்பித்ததும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இந்த டேக்ஸஸ் எல்லாம் ரிப்பீல் பண்ணிடுறாங்க எக்ஸப்ட் ஃபார் தி டீ டேக்ஸ். ஸோ அது மட்டும் இப்போ மிச்சம் இருக்குது. மற்ற டேக்ஸஸ் எல்லாமே ரிப்பீல் பண்ணிடுறாங்க. பட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இஸ் நாட் ஹாப்பி. ஏன்னா அவங்க வந்து ட்ரை பண்ணாங்க கண்ட்ரோல் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஓவர் தி 13 colonies அண்ட் த பிளான் டிட்ன்ட் ஒர்க். ஸோ எல்லாமே ஃபெயிலியர் ஆனதால் ஒரு 1000 ட்ரூப்ஸை பாஸ்டனுக்கு அனுப்புகிறாங்க. பாஸ்டன் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த காலனிஸ், அந்த 13 coloniesல ஒன்று. ஸோ அந்த 1000 ட்ரூப்ஸ் அந்த சோல்ஜர்ஸ் இறங்கினதுமே அங்கே இருந்த மக்களுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. தே ஸ்டார்ட் ப்ரொட்டஸ்டிங். கையில் இருக்கெல்லாம் தூக்கி போடுறாங்க. ஸ்னோ பால்ஸ், ராக்ஸ், ஆயிஸ்டர் ஷெல்ஸ் எல்லாத்தையும் தூக்கி அவங்க மேலே அடிக்கிறாங்க. அந்த ப்ரொட்டஸ்ட் நீண்டுக்கிட்டே போகுது. ஸோ இதனால் சோல்ஜர்ஸ் வேர் அவுட் நம்பர்ட், லோக்கல்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அண்ட் ஃபைனலி தி ஓப்பன் கன் ஃபயர். அன்னைக்கு 5 civilians were killed due to gunshot. ஸோ இது ஒரு ப்ரிட்டி க்ரூசம் இன்சிடென்ட். அவங்களோட கோவம் அதிகமானதும் யாரெல்லாம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க மேலேயும் சேர்த்து அவங்க கோவப்படுறாங்க. இன்ஃபேக்ட் மேசச்சூசட்ஸோட கவர்னர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டுன்னு தெரிஞ்சதும் அவரோட வீட்டையே கொளுத்திடுறாங்க மக்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த டீ டேக்ஸ் இன்னும் பெண்டிங் இருக்குன்ற காரணத்துக்காக சன்ஸ் ஆஃப் லிபர்ட்டி அப்படிங்கிற பேரில் ஒரு பேண்ட் ஆஃப் பேட்ரியாட்ஸ் என்ன பண்ணுறாங்க, நேட்டிவ் அமெரிக்கன்ஸாக டிஸ்கைஸ் பண்ணிவிட்டு ஒரு பிரிட்டிஷ் ஷிப்பில் அங்கே இருந்த டீ குட்ஸ் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. ஸோ இது தெரிஞ்சு பிரிட்டிஷ் ரொம்பவே கோவப்படுறாங்க. மக்களுடைய ப்ரோட்டஸ்ட் அவங்களுக்கு பிடிக்கல. பிகாஸ் அவங்க தன்னுடைய காலனிஸில் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அதனால் இப்போ 3000 ட்ரூப்ஸை மேசச்சூசட்ஸ்க்கு அனுப்புகிறாங்க. ஸோ இப்போ அந்த ஒன் பர்டிகுலர் காலனியில் அவ்வளோ ட்ரூப்ஸ் வந்து தே ஆர் டிரெக்ட்லி அண்டர் த ரூல் ஆஃப் கிரேட் பிரிட்டன். ஸோ அந்த ஒரு காலனி கம்ப்ளீட்லி கிரேட் பிரிட்டனோட ரூலுக்கு கீழே டிரெக்டாக வந்துருச்சு. இட் வாஸ் நாட் ஜஸ்ட் அ காலனி எனிமோர். இப்போ தான் அந்த மீதி இருக்க 12 காலனிஸும் தே ரியலைஸ் நமக்கும் இதே நடக்கலாம், என்றைக்கு வேணால் இந்த நிலைமை நமக்கு வரலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ அங்கே அந்த 12 காலனிஸ்லேருந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் 56 டெலிகேட்ஸ் டு பி எக்ஸாக்ட் அவங்க ஒன்றா கூடி ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. தட்ஸ் வென் த ஃபர்ஸ்ட் கான்டினென்டல் காங்கிரஸ் ஹேப்பன்ஸ். ஸோ அந்த மீட்டிங்கில் நிறைய டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சு டிஸ்கஷன்ஸில் ஃபைனலாக என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, வில் ஜஸ்ட் சிம்ப்ளி ஆஸ்க் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டு ஸ்டாப். அண்ட் இட் டிட்ன்ட் ஒர்க். ஸோ அவங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்டே போயிட்டு ஸ்டாப் அப்படின்னா அவங்க கேட்கல. தே செட் நோ வே, நாங்கள் இது தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்க லோக்கல்ஸ் மக்கள் எல்லாரையும் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் கொடுத்து எனி டைம் வாருக்கு ரெடியாக இருக்க மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறாங்க. இந்த நியூஸ் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு தெரிய வருது. அண்ட் தேர் ஆப்வியஸ்லி நாட் ஹாப்பி. ஏன்னா அவங்களோட கண்ட்ரோல் அவங்களால எக்ஸசைஸ் பண்ண முடியல. மக்கள் எல்லாத்துக்கும் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் நவ் தே ஹாவ் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன், ஸோ தே கேன் ஃபைட் பேக். ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 700 ட்ரூப்ஸ் பாஸ்டன்லேருந்து எப்படியாவது இந்த ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் இருக்க இடத்த டெஸ்ட்ராய் பண்ணிடணும்னு கிளம்புறாங்க. ஸோ இந்த இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்கார்ட் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் இருக்குது. பாஸ்டன்லேருந்து ஒரு 700 ட்ரூப்ஸ் புறப்பட்டு அங்கே வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த ஜேர்னி ஆரம்பித்து கொஞ்ச நேரத்துலேயே இங்கே இருந்த லோக்கல்ஸ் ரெபல்ஸுக்கு தெரிய வந்துடுச்சு தட் இந்த மாதிரி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட ட்ரூப்ஸ் வந்து புறப்பட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு. ஸோ இன் ஆர்டர் டு ஸ்டாப் தெம் கான்கார்ட்லேருந்து கிளம்பி டுவர்ட்ஸ் பாஸ்டன் ரெபல்ஸ் வந்து தே ஸ்டார்ட் டு ஜேர்னி. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் இடையில லெக்சிங்டன் அப்படிங்கிற ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. இந்த 2 ஆர்மிஸ்க்கு இடையில சண்டை வர ஆரம்பிக்குது. ஸோ இவங்க 2 பேரில் யார் ஃபர்ஸ்ட் அந்த கன் ஃபயர் ஓப்பன் பண்ணா அப்படிங்கிறது தெரியல. பட் தெர் வாஸ் அ கன் ஷாட் ஹர்ட் அண்ட் தட் கன் ஷாட் ரைட் தேர் மார்க்ட் த பிகினிங் of the American journey of independence, illa American war or American revolution enna vena solla. That was the beginning.
So this concludes part 1. கூடிய சீக்கிரம் உங்களை part 2 சந்திக்கிறேன். And hopefully that would be the last part. Until then, stay home, stay safe, take care, bye bye.